ஹே கமலி, ஏண்டி ஏதாவது மாப்பிள்ளை சிக்கனானா இல்லையா? எவனாச்சும் சிக்கனானாவா? நான் என்ன ப்ராடக்டா எவன்கிட்டயாச்சும் மார்க்கெட்டிங் பண்ணி சிக்க வைக்கிறதுக்கு? போடிங். எவ்வளவு நாளைக்கு தாண்டி இப்படி வீட்டுல பாக்குற மாப்பிள்ளைய வேணான்னு சொல்லிட்டே இருக்க போற? என் மனசுக்கு பிடிச்சவன் வர வரைக்கும். உன் மனசுக்கு பிடிச்சவன் வராம போயிட்டானா? அது எப்படி வராம போவான்? கண்டிப்பா வருவான். உன் மனசுக்கு பிடிச்சவன் இப்ப எங்க யார லவ் பண்ணிட்டு இருக்கானோ எனக்கு தெரியும். நான் உன்கிட்ட என்ன பேச வந்தேன்றதே மறந்துட்டேன். சொல்லு என்ன? இந்த வாட்டியும் எனக்கு 5K டிடெக்ட் பண்ணி 95K தாண்டி போட்டிருக்காங்க. ஆமாண்டி, எங்களுக்கும் அப்படியே தான் போட்டிருக்காங்க. உனக்குமா? இத பத்தி டிஎல் கிட்ட ஏதாச்சும் கேட்டியா? இல்லடி, நாங்க எதுவும் கேட்கல. சரி ஓகே, நீ என்னன்னு கேட்டுட்டு எனக்கு சொல்றியா? நான் அப்புறம் பேசுறேன். ஓகேடி, பை. பை. அம்மா, என்னடா ஹரிசு, இந்த வேலை விட்டுட்டு என்னடா பண்ண போற? சார், நான் தான் முன்னாடியே சொன்னல சார், நான் வேலையை குவிட் பண்ணிக்கிறேன் சார். உனக்கு ஏதாவது பிரச்சனை சொல்கிறா, நான் பண்ணி தரேன் தானே சொல்கிறேன். ஐயோ சார், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சார், நான் வேலையை விட்டு போகிறேன், அவ்வளோதான். டேய், சும்மா சொல்லக்கூடாது, இன்க்ரிமெண்ட்டுக்காக தானே போகிற. அப்படி எதாவது சொல்கிறா, நான் தான் போட்டு தரேங்கிறேன்ல. ஐயோ சார், அதெல்லாம் எதுவுமே இல்லை சார், நான் வேலையை விட்டு போகிறேன், அவ்வளோதான். டேய், இந்த வேலை கிடைக்க அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். உனக்கு ஈஸியாக கிடைச்சதுனால இதோட அருமை தெரில. சார், இந்த வேலை ஒன்றும் எனக்கு ஈஸியாலாம் கிடைக்கல, நானும் கஷ்டப்பட்டு தான் வாங்கினேன். அப்புறம் எனக்கு தெரியும் சார், எது நல்லது எது கெட்டதுன்னு. அது எந்த கம்பெனி, எவ்வளோ தரேன்டா சொல்கிறா? ஏதோ இவ்வளோ நாள் வேலை செஞ்சேன், அதான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். மற்றபடி உங்கள் மேலே மரியாதைலாம் ஒன்றுமே இல்லை சார். இதுக்கு மேலேயே உட்காந்து பேசிகிட்டு இருந்தா எக்ஸ்ட்ரா 2-3 வார்த்தை பேசிடுவேன். நான் அப்படியே கிளம்புறேன் சார். இந்த வேலையை விட்டுட்டு போய் வேற என்னடா பண்ண போற? சும்மா இருக்க போறேன் சார். என்னடா நேரம் கிட்ட நேரமே வந்திருக்க? உன்னை பயமுறுத்ததாமா வந்தேன். டேய், ஏதாவது உடம்பு கிடம்பு சரியில்லையான்னு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வேற என்னடா? எதுவுமே சொல்லாம போனா எப்படி? ஏதாவது சொல்லுடா. இனிமேல் நீ காலையில் நேரமாக எந்திரிக்க வேண்டாம், எனக்கு லஞ்ச் பேக் பண்ண வேண்டாம், என்ன சமைக்கலான்னு மண்டையை போட்டு குழப்பிக்க வேண்டாம். இந்த வீக்கெண்ட் ஆனால் மட்டன் கடைக்காரன்ட்ட போய் சண்டை போடுவீல, அது எதுவுமே இல்லை. இனிமேல் புல் ஸ்டாப். ஏன், என்னாச்சு? ரொம்பலாம் யோசிக்காத, வேலையை விட்டேன். என்னது, வேலையை விட்டியா? ஏன், என்ன பிரச்சனைடா? ஏதாவது சொல்லுடா. வேற ஏதாவது வேலை தேடிட்டியா? இவ்வளவு கேக்குறீங்க, ஏதாவது சொல்றேன்னு பாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து என் லைஃப் ஒரே ரொட்டியில போற மாதிரி இருக்கு. காலையில 6 மணிக்கு எந்திரிச்சேன், 9 மணிக்கு ஸ்கூலுக்கு போனேன், மறுபடியும் காலையில 6 மணிக்கு எந்திரிச்சேன், 9:30க்கு காலேஜ் போனேன்.
மறுபடியும் காலையில 6 மணிக்கு தான் எந்திரிக்கிறேன். 10 மணிக்கு ஆபீஸ் போயிட்டு இருக்கேன். எனக்கு இது எல்லாத்துலயும் இருந்து பிரேக் வேணுமா? கொஞ்ச நாள் உன் கூட சந்தோஷமா இருக்கேன், அதுக்கப்புறம் வேலைக்கு போறேன். டேய் இப்பதான்டா உன் கல்யாண பேச்சே எடுத்த. கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டிய சுத்துவேன்னு பார்த்தா ஏன் கூட இருக்கேன்னு சொல்றியே. கல்யாணமா? இது எப்பமா? டேய் இப்பதான்டா உன் ஜாதகத்தை எடுத்துட்டு போய் பொருத்தம் பார்த்து ஒரு 4-5 ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். வேலை வெட்டி இருக்கிற பசங்களுக்கே பொண்ணு தர மாட்டாங்க. உனக்கு எப்பறம் நான் பொண்ணு தேடுவேன்? சூப்பர்மா. நீ எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லியே பொண்ணு தேடு. அப்ப எந்த பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்குதுன்னு பாக்குறேன். அப்படி கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு சூப்பர்ல. நான் இதை 2 மாசம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். நீ நல்ல பொண்ணா தேடு. வரட்டா? ஏய் இப்ப என்ன பண்ண தெரியலையே. அம்மா ஒரு காஃபி. அம்மா காஃபிமா. அம்மா சரி, இந்த பையன்கிட்ட பேசி தொலைக்கிறேன். சரியான ஆளுமா நீ. காஃபி போட்டு வச்சுக்கிட்டே குடுக்காம இருந்திருக்க. ஏண்டி உங்க அப்பா உனக்கு மாப்பிள்ளை பாக்குற பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் பாட்டுக்கு போய் வெளிநாட்டுல உட்காந்துட்டாரு. உன்னை சாப்பிட்ற விஷயத்துல கன்வின்ஸ் பண்றதே பெரிய விஷயம். உனக்கு மாப்பிள்ளை வேற நான் பார்க்கணுமா? இல்ல நான் தான் கேட்கிறேன், உங்களுக்கு நானே வேலைக்காரியா? மா காஃபி செம்மையா இருந்துச்சு, இன்னொரு காஃபி போட்டு தரியா? போதும் ஒரு காஃபி. போய் ரெடி ஆயிட்டு வந்து பையன்கிட்ட பேசு போ. நான் ஏன் பேசணும், நீயே பேசிக்கோ. ஏய் என்னடி, நானும் அவங்க குடும்பம் நடத்த போறேன், நீ தானே குடும்பம் நடத்த போற, நீ போய் பேசு. ஓ உனக்கு அந்த ஆசைலாம் வேற இருக்கா? இரு அப்பா கிட்டே சொல்றேன். இப்படி பேசுறா பாரு. நீ அப்பாட்ட சொல்லலாம் வேணாம், உங்க அப்பா அதோ எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. அதை எங்க? பாரு. ஐயோ வீடியோ காலா? என்னம்மா நீ? அப்பா நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துட்டு பேசுறேன். ஏங்க பாத்தீங்களா உங்க பிள்ளையோட லட்சணத்தை? உன் பொண்ணுல உன்ன மாதிரி தான் இருக்கும். என்னை சொல்ல உங்களுக்கு தூக்கமே வராதே. இதை பாருங்க, எனக்கு வேலை இருக்கு, நான் அப்புறம் பேசுறேன். ஏய் ஏன்டி இதெல்லாம் அப்படியே போட்டு போயிட்ட? யாரும் உன் புருஷனை வந்து எடுத்து வைப்பான்? ஆ உன் புருஷனை வெளிநாட்டுல இருந்து வர சொல்லி எடுத்து வைக்க சொல்லு. நோய் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ. அப்படி அப்படியே போட்டு போயிட்டா பாரு. ஹலோ, ஹலோ. நாங்க பொண்ணு வீட்ல இருந்து கால் பண்றோம். வரன் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாங்க ஆமாங்க. பையன் பேர் என்னங்க? என் பையன் பேரு ஹரிஷ். அப்புறம் அப்பா என்ன வேலை பார்க்கறாரு? அவரு கோயம்புத்தூர்ல இருக்காரு. ஏஐயா இருக்காரு, கவர்மெண்ட் ஆபீஸ்ல. கவர்மெண்ட் வேலையா? ஆமா. அது இருக்கட்டும், பையன் என்ன வேலை பார்க்கறாரு? அது வேலை தேடிட்டு இருக்கான். 2-3 மாசத்துல கண்டிப்பா நல்ல வேலை கிடைச்சிரும். அப்ப பையனுக்கு வேலை கிடைச்சனே கால் பண்ணுங்க. வைங்க. ஹலோ ஹலோ. ஆன்லைன்ல உங்க பையனுக்கு பொண்ணு பாக்குறேன்னு சொல்லியிருந்தீங்க. உங்க பையனை பத்தி சொல்லுங்க. பையன் நல்ல பையன் தான். உங்க பொண்ணை கண் கலங்காம பாத்துப்பான். உங்க பையன் இப்படி என்ன வேலை பாக்குறான்? இப்போதைக்கு வேலை எதுவும் இல்ல, ஆனா 2-3 மாசத்துல கண்டிப்பா வேலை கிடைச்சிரும். வேலைக்கு போற மாப்பிள்ளையாலே எங்க ஒழுங்கா ஃபேமிலியை ரன் பண்ண முடியலையா? இல்ல வேலைக்கு போகாதவங்க நம்பி எப்படிங்க பொண்ணு கொடுக்கறது? வைங்க போன. டேய் ஹரிஷ், வாடா வந்து சாப்பிடுறா.
பையன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கான். வீட்ல இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். டேய் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா என்னங்க? என்ன வேலை பார்ப்பாரு? அட ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா வீட்டில் மட்டும் வேலை பார்க்கறது, இந்த கூட்டுறது, பெருக்கிறது, கழுவுறது, இந்த மாதிரி. ஏங்க இதுக்கெல்லாம் யாருங்க சம்பளம் தருவா? ஐயோ சம்பளம்லாம் இல்லைங்க. ஆனால் வீட்டில் மீந்து போகிறது எல்லாமே நமக்கு தானுங்க. அப்படின்னாங்க? அப்படின்னா வேலை இல்லாத வெட்டி பையனுங்க. உங்கள் பொண்ணுக்கு வேற யாராவது கட்டி கொடுங்க. சரிங்க. என்ன சரிங்கிறான்? டேய் ஏன்டா போன கொடு. இல்லை இல்லை, தோசை சுட்டு முடிக்கிற வரைக்கும் ஃபோன் எங்கிட்டயே இருக்கட்டும். ம், சிவா ஏமா பொய் சொல்லி பொண்ணு பார்க்குற? உண்மையை சொல்லி பொண்ணு பாருமா. சொல்லிட்டாலும் உனக்கு லைன் கட்டி நிக்கிறாங்க பாரு பொண்ணு கொடுக்க. ஏய் என்னடி ரெடி ஆகிறேன்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ்ல உட்காந்துருக்க? ஏன் இப்பவே நகை நட்டுலாம் போட்டு புடவை கட்டி உட்காந்துக்குவா? ஷோ ஃபாரின் மாப்பிள்ள இன்னும் 1 மந்த்ல இந்தியா வர்றாரு. நீ மட்டும் ஓகே சொன்னா சீக்கிரமா கல்யாணத்தை வச்சிடலாம். வீடியோ கால் இருக்காரு, ஆன் பண்ணி பேசு. பேசு. ஹாய்ங்க, என் பேர் தான் ராம். உங்கள் பேர்? ஹாய் ஸ்ரீ. நைஸ் நேம். அப்புறம் எப்படி இருக்கீங்க? ஃபைன். ஓகே. என்ன எப்போதும் ட்ரெண்டாக தான் ட்ரெஸ் பண்ணுவீங்க போல? டிஷர்ட் நைட் பேண்ட் ட்ரெண்டா? அதுக்கு இல்லைங்க, முன்னெல்லாம் வந்து பெண்கள்லாம் வந்து எப்போதுமே சாரி தான் கட்டுவாங்க. ஆனால் இப்போ யாரும் அப்படி கட்டுறது இல்லை, அதனால சொன்னேன். அப்படி பார்த்தா நீங்க கூட ட்ரெண்டா தான் ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க. நானா? ஏங்க இந்த சட்டையும் பேண்டையும் பார்த்தா ட்ரெண்டாவா இருக்கு? அந்த காலத்துலலாம் ஆம்பளைங்க கோ என்னது கோவமா? ஏங்க நீங்க எனக்கு செட் ஆக மாட்டீங்க. ஹலோ அம்மா ஓ ம் தோசைமா. வரேன் இருடா. இந்தா பொடி யாருமா கொடுப்பாங்க? இரு. இந்தாடா. என்னம்மா? இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ம். ஃபோன். ஆ ஃபோன் எங்கிட்டயே இருக்கட்டும். எதா இருந்தாலும் நீ இங்கிருந்தே பேசு, நான் ஸ்பீக்கர்ல போடுறேன். ம். ஹலோ, ஹலோ. ஹரிஷ் வீடுங்களா? ஆமாங்க. ம். ஏங்க அந்த பொண்ணு கேட்டு கால் பண்ணீங்களா? அது நீங்க தானே? ஆமாங்க நாங்க தான். இல்லைங்க அதெல்லாம் சரிப்பட்டு வராது, விட்டுருங்க. என்னங்க ஏதாவது ஜாதகத்துல ஏதாவது பிரச்சனையா? இல்லைங்க எங்க பொண்ணுக்கு உங்க பையன் செட் ஆக மாட்டாரு. இனிமே ஃபோன் பண்ணாதீங்க. ஏன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? இல்லைங்க என் பொண்ணுக்கு உங்க பையனை பிடிக்கலையாங்க, விட்டுருங்க. டேய் பார்த்துக்கலாம், சாப்பிடு. ரிஜெக்ஷன் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு, ஆனால் சீக்கிரம் சரியாயிருவேன். ஊரோடத்துல வேற பொண்ணு இல்லையா? வேற பார்த்துக்கலாம், சாப்பிடு. ஸ்ரீ பொம்பளை மாதிரி உட்காந்துருக்கு. ஏய் ஒரு மாப்பிள்ளை லைன்ல இருக்காரு, பேசுறியா? மாப்பிள்ளையோ? போமா. சி நீ நினைக்கிற மாதிரி இல்லடி, ரொம்ப நல்ல மாப்பிள்ளடி. மாசம் 2.5 லேக் சேலரி வாங்குறாரு. நான் எல்லார்கிட்டையும் விசாரிச்சுட்டேன், ரொம்ப நல்ல பையனா. நீ பேசி ஓகே சொல்லிட்டீங்கன்னா சீக்கிரம் பேசி முடிச்சிடலாம்டி. பேசுடி. ம் உட்கார். ஷோ, நீ பேசுடி. உட்காருமா சொல்றேன். குடு. பேசு. பேசணும் அவ்வளோதானே? பேசு. ஹலோ. ஹலோ ஸ்ரீயா? ஆமாங்க. நான் விக்ரம். உங்க போட்டோஸ்லாம் பார்த்தேன், ரொம்ப அழகா இருந்தீங்க. ம் என் போட்டோஸ்லாம் பார்த்தீங்களா? இல்லையே, உங்க போட்டோஸ் நான் பார்க்கலையே. அதான் மேரேஜ் பண்ணி போறோம்ல, நேர்லயே பார்த்துக்கலாம். அதெல்லாம் விடுங்க. ஆ உங்க பாஸ்ட் லைஃப்ல ஏதாவது லவ் இருந்துச்சா? ஓ இருந்துச்சே. என்னது இருந்துச்சா?
ஸ்கூல்ல ஒன்று, காலேஜ்ல ஒன்று, ஆஃபீஸ்ல ஒன்று. இப்போதைக்கு எதுவும் இல்லைங்க. இட்ஸ் ஓகே. ஆஃப்டர் மேரேஜ் எதுவுமே இல்லாமல் இருந்தா ஓகே. அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. என்னால் என் லவ்வெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாது. வாட்? எனக்கு அதெல்லாம் செட் ஆகாதுங்க. ஆமாங்க, எனக்கும் செட் ஆகாது. வச்சிருங்க. இருடி பண்ணி தொலைக்கிற. உனக்கு மாப்பிள்ளை போறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடும். அம்மா லூசாமா நீ? இவனை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், என்னை சந்தேகப்பட்டே சாவடிச்சிருவான். மாப்பிள்ளை பார்க்குறியா மாப்பிள்ளை? நிமிஷம் எனக்கு தாங்கல. போய் தொலை. மோ ஹலோ. ஹலோ, தங்கராஜ் வீடுங்களா? ஆமாம், அவங்க பையன்தான் பேசுகிறேன். சொல்லுங்கள். சரியா போச்சு. மாப்பிள்ளை இருக்குன்னு சொன்னாங்க. மாப்பிள்ளை நீங்களே ஃபோன் எடுத்துட்டீங்களா? உங்ககிட்டயே பேசுற வேண்டியதுதான். சொல்லுங்க. சொந்தமா வீடு இருக்குங்களா? தங்கருக்கு வீடு இருக்கு. ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது? ஓ, 1 GB ஹார்ட் டிஸ்க் இருக்கு, ஒரு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் அக்கௌண்ட் இருக்கு, ஏன் பப்ஜியில் கூட அக்கௌண்ட் இருக்கு. சம்பளம் எவ்வளோ வாங்குறீங்க? சம்பளம் சும்மா 1 கோடி இருக்கும். 1 கோடியா? வருஷம்னா 5 லட்சம் சம்பாதிக்கிறேன். 20 வருஷத்துக்கு 1 கோடி சம்பாதிச்சிருவோம்ல. நீங்கள் உங்கள் வீட்டு மிஸ் இந்தியாவை தாராளமாக எங்கள் வீட்டுக்கு அனுப்பலாம். என்ன? பொண்ணு பேரு ஸ்ரீ. ஐடில ஒர்க் பண்றா. அம்மா இன்னொரு தடவை மாப்பிள்ளை பார்க்குறேன்னு ஃபோனு லேப்டாப் தூக்கிட்டு என்கிட்ட வந்த, இனிமேல் இந்த வீட்டில் கல்யாணம் பேச்சு நடந்துச்சு அவ்வளோதான் உனக்கு. அவ்வளோதான். இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் வைரலி தமிழ் சேனலை Subscribe சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணுங்க, அண்ட் தட் பெல் ஐகான் டூ. ஆமா, எங்கேயோ போறோம்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். அதுவா, என் காலேஜ் ஃப்ரெண்ட் ஸ்வேதா இருக்கல, இங்கே வரேன்னு சொல்லியிருந்தா. டைம் ஆச்சு, இன்னும் ஆளை காணோம். அதான் எங்கே போனான்னு தெரில. ஏன்டி முறைக்கிற?